அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்ல சொல்ல ரசூலுல்லாஹ்வுடைய கையை உயர்த்தி கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்கிறார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி அல்லாஹும்ம அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன பிர்ரஃபீகில் அஅலா. யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு. யா அல்லாஹ், என் மீது இரக்கம் காட்டு. அல்லாஹும்ம அல்ஹிக்னி, யா அல்லாஹ், என்னை சேர்த்து விடு. பிர்ரஃபீகில் அஅலா, உயர்ந்த மக்களோடு என்னையும் நீ சேர்த்து விடுவாயாக என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி சொன்ன வார்த்தை அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் அஅலா, அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் அஅலா. லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய கைகள், ரசூலுல்லாஹ்வுடைய விரல்கள் அப்படியே மெதுவாக கீழே இறங்குகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய அனுமதி கேட்டு ரசூலுல்லாஹ்வுடைய உயிரை எடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பிலிருந்து அவர்களுடைய ரூஹ் பிரிக்கப்படுகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் பிரிந்து விட்டது. இந்த உலகத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் சென்று விட்டது. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கதறி எழுதுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பைத்தியம் பிடிச்ச போற அளவுக்கு பள்ளிவாசலிலே பல சஹாபாக்கள் மயங்கி கடந்து கீழே விழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்காமல் அவர்களுடைய நாட்கள் கழியாது. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்காமல் அவர்களுடைய விடியல் இருக்காது. எப்படி அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும்? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. இதற்கு பின்னால் வஹி கிடையாது. இதற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறை செய்தியை எடுத்து வைக்க மாட்டார்கள். இதற்கு பின்னால் ஒரு குர்ஆன் இறங்காது. இதற்கு பின்னால் எந்த நபியும் வரமாட்டாங்க. அல்லாஹு அக்பர். சஹாபாக்களுடைய நிலைமை என்ன இருக்கும்? அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிலைமை என்ன இருக்கும்? அல்லாஹு அக்பர். சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 ரபீஉல் அவ்வலுக்கு இறந்ததாக தான் ஆய்வாளர்கள் ஹதீஸில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு இதுதான் சொல்கிறது. சீரத்துன் நபி இப்னு இஸ்ஹாக், சீரத்துன் நபி இப்னு ஹிஷாம் அர்-ரஹீக் மக்தூம், இன்னும் பல சீரத் புத்தகத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய தினத்தில் தான் திங்கட்கிழமை இறந்ததாக நமக்கு செய்தி வருகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக சொன்ன அந்த விஷயம் இந்த தொழுகைதான். அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும். அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிக்க வேண்டும். இந்த தொழுகை விஷயத்தில் நாங்கள் எவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறோம். உங்களுடைய வீட்டில், உங்களுடைய குடும்பத்தில் இந்த தொழுகை விஷயத்தில் நாங்கள் இதை கட்டளையாக சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. சூரத்து தாஹா 20வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வீட்டில் தொழுகையை நீங்கள் கடைபிடிக்க சொல்லுங்கள், கட்டளையிடுங்கள். வஸ்தபிர் அலைஹா.